எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பஞ்சாங்க குறிப்பு 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான ராஜநிலையோட எண்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது நாம யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஆவணி மாத பலன்கள் பார்த்துருக்கோம். அடுத்தது 27 நட்சத்திரத்துக்கு என்னென்ன செய்யலாம், ஒவ்வொரு நட்சத்திரம் வர அன்னைக்கும் பார்த்துருக்கோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாம யோகம். அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சாங்க குறிப்பு. தட்சிணாய காலம் பராபா வருடம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று 25/8/2026 பிரதோஷம். ஒரு அற்புதமான நாள் இன்று. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 மணி முதல் 2:45 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை. வடக்கு திசை நோக்கி போறதா இருந்தால் ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டுட்டு போங்க, காரியம் சித்தியாகும். திதி திரையோதசி திதி. நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். யோகம் சௌபாகிய நாம யோகம். கரணம் கௌளவ கரணம். சந்திராசிரமம் மிருகசிறிட நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள். மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் கேது பகவான். கன்னி ராசியில் சுக்கிர பகவான், மகர ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. நம்ம ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. ஓகேங்களா? எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? திருமணம் நடக்கணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, இடம் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கணுமா, வெற்றி வாய்ப்பு அரசியலில் வரணுமா, வெளிநாட்டுக்கு போகணுமா, கொடுத்த பணம் வேணுமா, இது மாதிரி உங்களுக்கு லைஃப்ல என்ன கனவா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 100 நாள் உங்க கைக்கு சேரும். முழு நம்பிக்கையோட செய்தால் உங்களோட ராசி அல்லது லக்னம் தெரிஞ்சாவே போதும். ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க போதும். ஓகேங்களா? இது எழுதக்கூடிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதலாம், 4:30 to 6 மணி. அதுக்கப்புறம் எழுதக்கூடிய சிறப்பான நேரம் 6:02, 6:04, 6:06, 6:08, 6:20, 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51. இதே டைம் தான் 8 மணிக்கும் காலையில். ஓகேங்களா? 7 to 8 எழுத வேண்டாம். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டமான எண் 72, இன்னைக்கு 72. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 66, 66. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 73, 73. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 74, 74. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 84, 84. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 95, 95. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 16, 16. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 29, 29. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 04, 4. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 32, 32. கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 37, 37. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 64, 64. இவை அனைத்தும் ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்கள். ஓகேங்களா? காமனான எண்கள். உங்க ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்போன் நம்பர் வேணுமா, பணத்தை ஈர்க்கக்கூடிய பாஸ்வேர்டு, நீங்கள் ஏடிஎம்ல யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டு அல்லது ஜிபே ஃபோன்பேல யூஸ் பண்ணுற நம்பர் உங்க ஜாதகப்படி லக்கியான நம்பர் தான் நீங்கள் வச்சுருக்கீங்களா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம யோகத்தில் ஒவ்வொரு நாம யோகம் இருக்குது. 27 நட்சத்திரம் படி 27 நாம யோகம் இருக்குது.
27 நட்சத்திரத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட 2 மடங்கு முக்கியமானது இந்த நாம யோகம். சில இடத்துல யோகம் சொல்லுவாங்க, சில இடத்துல நாம யோகம் சொல்லுவாங்க. 2 ஒண்ணுதான். ஓகேங்களா? இந்த நாம யோகத்துக்கு நம்ம ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கணும். இது திருமண பொருத்தத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கையில அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸு, கலர் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கும் ரொம்ப ரொம்ப பயன்படுத்தக்கூடிய அமைப்பு. சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு எடுத்தோனே வந்து என்ன தெரியும்னா, கலர் தான் தெரியும். பல வண்ணங்கள் தெரியும். இது என்ன கலர்ன்னு நம்ம உருவம், நம்ம என்ன பேசுறோம் அவங்களுக்கு வந்து தெரியாது. பல நிறங்கள் தான் அவங்க கண்ணுக்கு வந்து பளிச்சுன்னு ஆகும். ஓகேங்களா? அப்ப நம்ம பிறந்ததுலேருந்து நம்மள வந்து ஆக்குபை பண்றது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த நிறங்கள் தான். அப்ப நீங்க பிறந்த நாமயோகத்துக்கு ஒரு கிரகம் நன்மை செய்யும், ஒரு கிரகம் வந்து தீமை செய்யும். ஓகேங்களா? அததான் யோகி, அவயோகின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த யோகியோட கலரை நீங்க பயன்படுத்தினா வாழ்க்கையில வெற்றி அடையலாம். அவயோகி கலரை பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில போராட்டம் தான் நிறைஞ்சிட்டு இருக்கும். நிம்மதியான லைஃப் இருக்காது. மனிதனா பிறந்த நம்ம நிம்மதியா வாழணும்னு தான் நினைப்போம். அப்ப நிம்மதி வந்து எங்க தொலைப்போம்னா, இந்த அவயோகியோட கலர் 99% இது வரைக்கும் நான் 10 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன்னா, எல்லா இதுலயும் நம்ம ஜாதகத்துல வந்து பரிகாரமா நான் தான் குடுப்பேன். அவங்க அந்த நெகட்டிவ் கலர் தான் பயன்படுத்துவாங்க. ஒண்ணு ட்ரெஸ்ல இருக்கும், அல்லது பனியன் சட்டையில வந்துரும், அல்லது அவங்க வச்சிருக்க கார், பைக்ல வரும், அல்லது வீட்ல வந்து பெயிண்டிங் வரும், அல்லது அவங்க கூடயே சுத்திட்டு இருக்க நண்பர்கள் அந்த கலர் வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணா வாழ்க்கையில வந்து வெற்றியாளரா வர முடியும். சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள நாம யோகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா விஷ்கம்ப நாம யோகம். ஓகேங்களா? இந்த விஷ்கம்ப நாம யோகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய யோகத்தை தரக்கூடியவர் சனி பகவான். ஓகேங்களா? அப்ப இந்த விஷ்கம்ப நாம யோகத்துல பிறந்தவங்க கருப்பு நிற ஆடைகளை வந்து பயன்படுத்தலாம். ஒரு சில இடத்துல வந்து குலதெய்வங்கள் கருப்பு ஆகாதுன்னா பரவாயில்ல. கருப்பு கலர் அருணா கயிறு கட்டிங்க, அதுவே போதும். ஓகேங்களா? ட்ரெஸ்ஸில் கொண்டுட்டு வராங்க, அதை மட்டும் தவிர்க்கலாம். அவயோகிங்கிறது சந்திரன், வெள்ளை கலர், வெண்மையான நிறம். அப்போ இவங்க மேக்சிமம் பாருங்க, விஷ்கம்ப நாம யோகத்தில் பிறந்தவங்க ஒயிட் ஷர்ட் ரொம்ப விரும்பி போடுவாங்க, அல்லது வெள்ளை நிறம் ரொம்ப பிடிக்கும், அல்லது இவங்களை சுற்றி வேலை செய்கிறவங்க வந்து வெள்ளை கலர் ட்ரெஸ் வந்து போட்டிருப்பாங்க. உள்ளாடைகள் கூட ஒயிட் கலரில் இருக்கலாம், பனியன் சட்டி, அது நமக்கு தெரியாது. ஆனால் கூட இருக்கவங்க அந்த மாதிரி அமைப்பில் தான் வருவாங்க. ஒரு கேள்வி கேட்கலாம், சார் நாங்கள் வந்து டாக்டராக இருக்கோம், ஒயிட் கலர் தான் போட்டாகணும், அல்லது வந்து நர்ஸாக இருக்கிறோம், நாங்கள் வந்து ஒயிட் கலர் தானே போட்டாகணும், அப்போ என்ன பண்ணுறது? ஓகேங்களா? ஏன்னா தொழில் ரீதியாக சில இடத்துல குழந்தைங்களுக்கு படிக்கிற ஸ்கூல் யூனிஃபார்மில் ஒயிட் கலர் வரலாம். அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் அந்த வெள்ளை நிறம் உங்களுக்கு மேஜராக வருது ட்ரெஸ்ஸில் அப்படின்னா, உங்களோட அவயோகி கலர் சந்திரன் வெள்ளை தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல யோகிங்கிற கருப்பு கலர் ஒரு பேனா வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா? கர்ச்சிப்பு மேக்ஸிமம் பிளாக் கலரில் வராது, டார்க் ப்ளூவில் வரும். ஓகேங்களா? அது வந்தாலும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம், தவறு கிடையாது. ஓகே, இப்போ இந்த விஷ்கம்ப நாமயோகத்தில் பிறந்தவங்க திருமண பொருத்தத்தில் வந்து பார்க்கும்போது அதிகண்ட நாம யோகத்தில் ஒருத்தங்க பிறந்திருந்தாலும், அல்லது வஜ்ரம் நாம யோகத்துல பிறந்திருந்தாலும், அல்லது சுப்ரம் நாம யோகத்துல பிறந்திருந்தாலும் பொருத்தம் ஆகாது. ஓகேங்களா? அது ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் பொருத்தம் பார்ப்போம் ஒழிய, இந்த நாம யோகத்துக்கு வந்து பொருத்தம் 100க்கு 99% யாரும் பார்க்கறது இல்லை. நம்ம எப்போதுமே வந்து நாம யோகத்துக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்து பொருத்தம் பார்ப்பேன். ஓகேங்களா? ஏன்னா விஷ்கம்பத்துக்கு வந்து ஆகாதது வந்து சந்திரன், அவயோகி. ஓகேங்களா? அப்ப இந்த அதிகண்டத்துக்கு வந்து வரக்கூடிய நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம் தான் வரும். அப்ப அந்த அவயோகி உள்ள கண்டம், அதிகண்டம், வஜ்ரம், சுப்ரம் இந்த யோகத்துல பிறந்தவங்களை வந்து சேர்க்கவே கூடாது. சேர்த்தோம்னா கணவன் மனைவிகள் வந்து ஒற்றுமை இருக்காது. அவங்க தான் வந்து சீக்கிரத்துல இருந்து டைவர்ஸ் நோக்கி போவாங்க. அடுத்தது வந்து பிரித்தி நாம யோகம். ஓகேங்களா? இதோட யோகி வந்து புதன் பகவான், அவயோகி வந்து செவ்வாய். அப்ப யோகிங்கிறது புதன் நாள்ல பச்சை நிறம் ஆடைகளை வந்து நீங்க பயன்படுத்தினா கண்டிப்பாக வெற்றியாளரா வர முடியும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு பச்சை கலர் பொட்டு வைக்கலாம். இல்லை சார் அது எங்களுக்கு பழக்கலைன்னா உள்ளாடைகளை கொண்டு வாங்க. உங்களுக்கு ஒரு கலர் பிடிக்கலன்னா வெளியில போட வேணாம், உள்ளாடைகளை கொண்டுட்டு வந்துருங்க. ஓகேங்களா? அல்லது நீங்க கொண்டுட்டு போற பேகு, கர்ச்சிப்பு, ஷாக்ஸ் இந்த மாதிரி இதில் கூட கலரை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கொண்டுட்டு வந்துடலாம், ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். செவ்வாய் வந்து அவயோகியா வராங்க. அப்போ வந்து அவயோகி செவ்வாய், சிவப்பு நிறம் நீங்க பயன்படுத்தவே கூடாது. குங்குமம் கூட வைக்கக்கூடாது. ரெகுலரா கோயிலுக்கு போறீங்க, குங்குமம் கொடுக்குறாங்க, அது வச்சுக்கலாம். ரெகுலரா வீட்டில் வந்து சிவப்பு நிறத்தை வந்து நீங்க பயன்படுத்தலாம். ஓகேங்களா? பயன்படுத்தக்கூடாது, சாரி. ஓகே, அந்த சிவப்பு நிறம் வந்து உங்களுக்கு நெகட்டிவா வேலை செய்யும். அதுல வந்து நீங்க கார், பைக் எது எடுத்திருந்தாலும் அது வந்து நெகட்டிவா தான் வேலை செய்யும். அப்ப பிரித்தி நாம யோகத்துல ஒருத்தர் பிறந்திருந்தால் புதன் பச்சை கலர் வந்து நன்மை செய்யும், சிவப்பு நிறம் ஆகாது. இப்போ இவங்களுக்கு திருமண பொருத்தத்தில் பார்க்கும்போது சுகர்மும் நாம யோகத்தில் பிறந்தவங்களை வந்து சேர்க்கக்கூடாது.
சித்தி நாம யோகத்துல பிறந்தவங்களை வந்து சேர்க்கக்கூடாது. பிராமணன் நாம யோகத்துல பிறந்தவங்கள சேர்க்கக்கூடாது. ஏன்னா செவ்வாய் வந்து அங்க வந்து யோகியா வருவாங்க. ஓகே. அப்ப அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து திருமணம் பொருத்தத்துல ஆகாது. ஒருத்தர் பிரித்தி நாம யோகத்துல பிறந்தா சேர்க்கக்கூடாத நாம யோகம் சுகர்மம் நாம யோகம். ஓகே. சித்தி நாம யோகம், பிராமண நாம யோகம், இந்த 3ல பிறந்தவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து சுத்தமாகவே ஆகவே ஆகாது. நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.